So next question, find the area of the ellipse using integration. நம்மளுக்கு சர்க்கிள், எலிப்ஸ், வேற பேரபோலா இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அப்புறம் மாடலஸ் கேஸ் வரும். எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னமா? சரி, எனக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. ஓகே குழந்தைங்க ஓகே வந்து ஓகே யூசிங் இன்டெகிரேஷன். எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம நார்மலாக சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதுதான். என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சர்க்கிளுக்கு என்னன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் சர்க்கிள். இங்கே ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இதுக்கு பேர் எலிப்ஸ். சரிங்களா? ஓகே. அப்போ எலிப்ஸ்னா என்ன இருக்கும்? உனக்கு எலிப்ஸோட ஷேப் தெரியும். எலிப்ஸோட ஷேப் எப்படிக்கும் இந்த ஃபார்மேட் இருக்கும். அதனால தான் ரெண்டுமே ஈக்குவல். பட் ஏவும் நாட் பியும் நாட் ஈக்குவல். இந்த ஷேப் க்ளோஸ்டு டயக்ராம்னா இதுதான் நம்மளுடைய எலிப்ஸ். அந்த எலிப்ஸோட டயக்ராம் இதுதான். சரிங்களா? அப்போ இது எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. இது சிமெட்ரிக் டயக்ராம் தான். இங்கேயும் இங்கேயும் கட் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா எங்கேயும் கட் ஆகும், இங்கேயும் கட் ஆகும். அப்போ சிமெட்ரிக் டயக்ராம் சார், அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் எண்டு பாயிண்ட் அப்படின்னா, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் கரெக்டுங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏங்கிற பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வர்றதுல இங்கே என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைடு போகும்போது மைனஸ் ஏ. அதே ஒய் ஆக்சிஸ் போகும்போது என்ன ஆகும்? இங்கே பி கிடைக்கும். இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் பி கிடைக்கும். அப்போ சென்டர் பாயிண்ட் என்னது? 0. அப்போ இது ஒய், இது எக்ஸ். அப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஏ கிரேட்டர் தேன் பினாவே இந்த ஷேப் டயக்ராம். இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பேர் வந்து மேஜர் ஆக்சிஸ். எலிப்ஸில் வந்து மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது என்னது? ஏ கிரேட்டர் தேன் பின்னு கேஸில் நம்ம ஷேப் ஆஃப் டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். அப்போ ஒய்க்கு பேர் என்னது? மைனர் ஆக்சிஸ். ஒய்க்கு பேர் என்னது? மைனர் ஆக்சிஸ். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? மைனர் ஆக்சிஸ்னா யாரு, மேஜர் ஆக்சிஸ்னா யாருன்னு புரிஞ்சுங்களா? ஓகே. எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஓகே தானே? எலிப்ஸோட ஈக்குவேஷன் கண்டிஷன் என்ன? இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம இம்பார்ட்டன்ட். ஏ கிரேட்டர் தேன் பி, இந்த கண்டிஷன் நம்ம இம்பார்ட்டன்ட். அப்போதான் இந்த சேம் டயக்ராம் அனதர் ஷேப் ஒன்று கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் டயக்ராம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏரியா கேட்குறாங்க. அதனால் ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களாம்மா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியாச்சு. நீ ஒய் ஆக்சிஸ் வச்சு போடலாம். பட் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சாச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா இதோட பாயிண்ட் என்ன? 0 to A. கரெக்டுங்களா? 0 to A. இதுவும் பாருங்க சிமெட்ரிக்கா நான் சிமெட்ரிக்கா இந்த டயக்ராம்? இது நான் சிமெட்ரிக் தான். சிமெட்ரிக் தான். சிமெட்ரிக் டயக்ராம். அதாவது இந்த 4 ஆக்சிஸ்ல இருக்கும்போது சிமெட்ரிக் தான் இருக்கும். பட் ஆனால் வேற ஏதாச்சும் எடுத்தா நான் சிமெட்ரிக் ஆகிடும். ஆமாம். பட் இங்கே பாருங்க லென்த் தான். நம்ம எப்படி சிமெட்ரிக்கா நான் சிமெட்ரிக்கா பார்ப்போம்? லென்த் என்ன? 0 to ஏவோட லென்த் என்ன? ஏ தான். அதே 0 to மைனஸ் ஏங்கிற லென்த் என்ன? ஏ தான். அதே மாதிரி 0 to பி வெர்டிகல் ஆக்சிஸோட லென்த் என்ன? பி தான். மைனஸ் பின்னு வந்தால் டி தான். அப்போ அதனோட ஸ்கேல் பார்த்தா மாறாமல் இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ண முடியும். சரிங்களா? அதனால வந்து சிமெட்ரிக் நான் சிமெட்ரிக் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதே பேசிக் ஐடியா தான். என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாப்பா? அதே கான்செப்ட் சர்க்கிளுக்கு என்ன போட்டோமோ அதே கான்செப்ட். சரி, இப்போ பார்க்கலாமா? அப்போ இதனோட ஏரியா ஃபார்மானது இப்போ A1. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ A1 வச்சுக்கிறேன். மீதி இதில் வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடலாம். அப்போ A1 வச்சுக்கிறேன். அப்போ A1 ஈக்குவல் என்னது? இன்டெக்ரல் லிமிட் என்னது? 0 to B, 0 to 0 to A, 0 to A. என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஆக்சிஸ்னால y இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? y இன்ட்டு டிஎக்ஸ். சரி, இப்போ ஒய் வேல்யூ வேணும்ல. ஒய் வேல்யூ எங்கிருந்து கண்டுபிடிப்பீங்க? இங்கிருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னடா சொல்கிறாங்க? என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். நம்ம ஒய் வேல்யூ தான் வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த பி ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ நம்ம ரூட் ஆஃப் வரும். அப்போ பி பை ஏ இன்ட்டு ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க பி பை ஏன்னு ஆகும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. ஒய் வேல்யூல இந்த தனியாக புரியல. நீ ஒரு போட்டு பாரு. இந்த ரிசல்ட் பண்ணீங்கன்னா சொல்ல, நான் போட்டு பாருங்க. நான் போட்டு பார்க்கணும்.
இதுக்கும் அதே தானே சார், ஏ ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ் தான் பண்ணுமா? ஆமாடா ஒய்டிஎக்ஸ் தானே, ஏன்னா எக்ஸ்எக்ஸ் நீ மாற்றி கூட போட்டு போடலாம். அப்படின்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே லிமிட் என்ன மாற்றுவேன், ஒய் ஆக்சிஸ் எடுக்கும்போது ஒய் எக்ஸோட லிமிட் 0 to பின்னு எடுத்து போடுவேன். நீ மாற்றி கூட போடணும்னு தப்பு கிடையாது. அது ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, நீ இதையும் வச்சு போடலாம் அதையும் வச்சு போடலாம். சரிங்களா? எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஆமாம், அந்த ஏ ஸ்கொயர் வந்துட்டு காமன் எடுத்து. ஓ ஓகே, இங்கே போட்டுக்கிறோம் பாருங்க, ஏ ஸ்கொயர் சேர்ந்து போட்டுக்கிறோம். மூப்பெல்லாம் மறைச்சிட்டு கம்மி பண்ணி சொல்லு. ஒரே நிமிஷம் சார். சிவா, என்ன பண்ற? போலாம் சார். போலாமா? சாவணம் இந்த இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிட்டேன். இந்த இன்டெகிரேஷன் ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? இந்த இன்டெகிரேஷன் வந்து ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ என்ன கான்ஸ்டன்ட், பி பை ஏ கான்ஸ்டன்ட். பி பை ஏ கான்ஸ்டன்ட். அப்போ இன்டெகிரல் 0 to a ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூனிட் டிஎக்ஸ். கரெக்டாக தானே? இப்போ இதில் என்ன நடக்கும், சேம் ஃபார்முலா தான். அப்போ பி பை ஏ சேம் ஃபார்முலா, சப்ளுக்கு என்ன ஃபார்முலா போயிருமோ அதே ஃபார்முலா தான். எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, லிமிட் என்னது 0 to a. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. ஸோ அது ஆல்ரெடி தெரியும், ஏ பை 2 இங்கேனவும் 0 வரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2, அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஏ வந்து 1 வரும். கரெக்டுங்களா? மைனஸ் லோயர் லிமிட்டு 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0, ஆனால் போத் வேல்யூ 0, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு, ஏ பை 2 இன்ட்டு 0னா பி பை ஏ ஸ்கொயர் பை 2 சைன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 1 5 பை 2வா? அப்போ இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வந்துட்டு ஏபி பை பை 4னு கிடைக்கும். இது இன்ட்டு 4 வாங்குமா? இப்போ என்னாச்சு, ஏவும் இதுவும் கட் ஆயிருமா? அப்போ ஏபி பை பை 4, ஏபி பை ஏ பை 4. கரெக்டுங்களா? பை ஏ பை 4 என்னது, ஏரியா ஒன்னோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும். அப்போ 4 குவாட்ரண்ட் ஆட் பண்ணால் 4 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ், அப்போ ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் என்ன ஆகும், ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு A1. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் என்னாச்சு 5AB டிவைட் பை 4. 4 4 கட் ஆயிரும், தட் இஸ் ஈக்குவல் டு 5AB. சரிங்களா? ஸோ ஏரியானால மறக்காம எழுதுங்க, ஸ்கொயர் யூனிட்னு எழுதிருங்க. சரிங்களா? யூனிட் எழுதுங்க, நம்ம மறந்துட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கொயர் யூனிட்னு எழுதிருங்க. ஒரு சில இதில் பென்சில் வந்து ஸ்கொயர் யூனிட் கொடுத்துருவாங்க, அது இதுக்காக மாறுபடும். ஏரியானா எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து ஸ்கொயர் யூனிட் எழுதிருங்க. சரியாமா? ஓகே ஓகே.